ஸ்டெப் 1 இந்த ஃப்ரீ இபுக்கை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 இன்ஸ்டாகிராம்ல வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஸ்டெப் 3 இந்த இபுக் லிங்கை உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல நீங்க கொடுங்க. ஸ்டெப் 4 அவ்வளவுதாங்க गाइस, மந்த்லி பார்ட் டைமா வர்க் பண்ணி நீங்க ஒரு பாசிவான இன்கம் ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ணிக்கிட்டீங்க. இது உங்கள் மணி தகவல் அண்ட் வெல்கம் டு மணி தகவல் சேனல். गाइस, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி தகவல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூடவே நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ गाइस, இந்த வீடியோட டாபிக் நேம் என்ன கேட்டீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் தமிழ் யூசிங் Payhip அண்ட் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி Payhip மூலமா நம்மளோட ஃப்ரீ இபுக்கை எப்படி ப்ரமோஷன் பண்ணி மந்த்லி ஒரு பாசிவான இன்கம் ஆன்லைன்ல ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க गाइस, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சோ வீடியோக்குள்ள போலாம். ஹாய் गाइस, நீங்க இப்ப பாக்குறீங்க freeplrdownloads.com. சோ அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க பாக்குறீங்க. சோ இந்த வெப்சைட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க ஃப்ரீ இபுக்ஸ் அண்ட் PDF இந்த மாதிரி எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ், டவுன்லோட் ஃப்ரீ இபுக்ஸ் அண்ட் PLR அண்ட் MRR ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல நம்ம ஃப்ரீ இபுக்கை நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த இபுக்கை நம்ம ரீசேலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த freeplrdownloads.comல நீங்க வந்துட்டு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணிக்கங்க. சைன் அப் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்க எந்த இபுக் உங்களுக்கு வேணுமோ அந்த இபுக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிற இபுக் நேம் என்ன கேட்டீங்கன்னா கைடு டு அஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த இபுக்கை நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த இபுக்கு லைசன்ஸ் பாருங்க மாஸ்டர் ரீசேல் ரைட் இருக்கு. சோ இந்த இபுக்கை நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இந்த இபுக்கோட நீச் அதாவது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா அஃபர்மேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பிரிச்சுவல். சோ இந்த கேட்டகரியில இந்த இபுக் வருது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் गाइस. ஸோ டவுன்லோட் பண்றதுக்கு கீழே பாருங்க டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க டவுன்லோட் ஆகுது. ஸோ நம்ம டவுன்லோட் கொடுக்கும்போது இந்த இபுக் வந்து ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு गाइस. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டருக்கு போயிடலாம். இது டவுன்லோட் ஆன ஃபோல்டருக்கு நம்ம இப்போ போயிடலாம். ஓகே गाइस, நம்மளோட இபுக் வந்து இங்க இருக்கு, ஜிப் ஃபைலா இருக்கு. இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் இதில் வந்துட்டு ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டு இந்த டாக்குமெண்டோட நேம் அதாவது கைட் டு அஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. இப்போ இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நம்மளோட இபுக் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பாருங்க கைட் டு அஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த இபுக் இருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட இபுக் ரெடி ஆயிருச்சு. இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இந்த இபுக்கு தான் நம்ம இப்போ ரீசேல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி MRR லைசன்ஸை நம்ம பார்த்துடணும். இங்க பாருங்க கேன் பி சோல்ட் எஸ்ன்னு போட்டிருக்கு, கேன் பி யூஸ்டு ஃபார் பர்சனல் யூஸ் எஸ்ன்னு போட்டிருக்கு, கேன் பி பேக்கேஜ் வித் அதர் ப்ராடக்ட் எஸ்ன்னு போட்டிருக்கு. அண்ட் தென் ஸோ முக்கியமா இங்க பாருங்க கேன் கன்வே செல் பர்சனல் யூஸ் ரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஓகே. அதே மாதிரி இங்க பாருங்க கேன் கன்வே அண்ட் செல் ரீசேல் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு மாஸ்டர் ரீசேல் ரைட்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. நம்ம இதை வந்து நம்ம ரீசேல் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த புக்கோட கவர் இருக்கு. ஸோ கவரை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த கவர்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகே, இந்த கவரும் இருக்கு. இது சூப்பர். அண்ட் தென் சேல்ஸ் பேஜ் அப்படின்னு இன்டெக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகே गाइस, இப்போ நம்ம ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணியாச்சு, அதை இபுக் டவுன்லோடும் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஸ்டெப் 1 முடிஞ்சு गाइस. ஸோ ஸ்டெப் 1ல நம்ம என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா ஸோ ஃப்ரீ PLR டவுன்லோடில் போயிட்டு நம்மளோட இபுக்கை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸ்டெப் 1 முடிச்சு. ஸோ ஸ்டெப் 2 போகலாம் गाइस. ஸ்டெப் 2ல என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இபுக்கை நம்ம எதில் ரீசேல் பண்ண போகிறோம், ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா செகண்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 2. ஓகே, நம்மளோட இபுக்கை ரீசேல் பண்றதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா payhip.com அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் गाइस. இந்த payhip.comல நம்மளோட டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணிக்க முடியும். லைக் இங்க பாருங்க டிஜிட்டல் டவுன்லோட்ஸ் அதாவது PDF நம்ம சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கோர்சஸ் அதாவது ஆன்லைன் கோர்சஸ், கோச்சிங், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அதாவது payhip.comல தான் நம்மளோட இபுக்கை ரீசேல் பண்ண போறோம், அதாவது அப்லோட் பண்ணி ரீசேல் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் payhip.com அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்து கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிக்க முடியும் இந்த payhip.comல. ஓகேங்களா? ஸோ சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா டேஷ்போர்ட் பாருங்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்மளோட இபுக்கை நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஆட் யுவர் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு.
இதுல நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ அப்லோட் ப்ராடக்ட் ஃபைல் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நம்மளோட இபுக்கை நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட இபுக் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு போயிருங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த இபுக்கை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ கைட் டு அஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த இபுக்கை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் ஆகுது நம்மளோட அஃபர்மேஷன் புக். ஸோ இதுக்கு டைட்டில் கொடுக்கணும். ஸோ டைட்டில் வந்து கைட் டு அஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த டைட்டில் நான் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இதோட இபுக்கோட பிரைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. பிரைஸ் வந்து நம்ம யூஎஸ்டில செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இங்க பாருங்க கிரேட் பிரிட்டன் இந்த மாதிரி நிறைய கரன்சி இருக்கு. நம்ம வந்து யூஎஸ்டியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ப்ரைஸ் செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா $5 அப்படிங்கிற இந்த ப்ரைஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு உண்டான கவர் பேஜை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது நம்மளோட இபுக் கவர். ஓகேங்களா? அப்லோடிய ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்து நம்மளும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து இ கவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இதை கிளிக் பண்ணி ஸோ இதை நம்ம கொஞ்சம் லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம எது கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பாருங்க, இதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு புக் மாதிரி இருக்கும். ஓகே, அப்லோட் பண்ணியாச்சு காய்ஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட பிடிஎஃப்கே நம்ம போயிடலாம் காய்ஸ். ஸோ நம்மளோட இபுக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட இபுக்கில் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்க. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் பேஹிப்பில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ரெடி. அண்ட் தென் விசிபிலிட்டி இதில் வந்து விசிபிள்னே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்பும் நம்ம முடிச்சிட்டோம். நம்மளோட பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி டைட்டில் கொடுத்தாச்சு, ப்ரைஸ் செட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்மளோட கவர் நம்ம செட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, விசிபிலிட்டி நம்ம இது கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் இஸ் அன் இபுக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்துருவோம். ஓகே கைஸ், நம்மளோட ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிருச்சு, அப்லோட் ஆயிருச்சு. இங்க பாருங்க ப்ராடக்ட் ஆடட் அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு உண்டான லிங்க். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி நம்ம நோட் பேட்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த லிங்க்ல போயிட்டு நம்ம போய் பார்ப்போம் நம்மளோட ப்ராடக்ட் பேஜ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நியூ டேப்ல போயிட்டு நான் பாத்துக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளோட லேண்டிங் பேஜ், நம்மளோட இபுக்கான லேண்டிங் பேஜ் இது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல குக்கி மாஸ்டரின் இருக்கு. இந்த நேமை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்க செல்லர் இஸ் அனேபிள் டு ரிசீவ் பேமெண்ட்ஸ். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்களோட பேமெண்ட் டீடைல்ஸை ஆட் பண்ண சொல்றாங்க. பேபால் இல்லைன்னா ஸ்ட்ரைப் இந்த ரெண்டு அக்கௌண்ட்ல எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்றதுக்கு நீங்க payhip.comல வந்துட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த செட்டிங் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி ஸோ இங்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க பேமெண்ட் அண்ட் டீடைல்ஸ். இதை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்ட்ரைப் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்க் பண்ணிட்டா உங்களோட இபுக் சேல் ஆச்சுன்னா அந்த கமிஷன் வந்து இந்த payhip.com வந்து பேபாலுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்க பேபால் இருந்து உங்களோட பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டோரோட நேம் மாத்திரலாம். ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி நாம ஸ்டோரோட நேம் இப்போ மாத்திக்கலாம். ஓகேங்களா? கைட் டு அஃபர்மேஷன். ஸோ அப்படியே நம்ம கொடுத்துப்போம். ஸோ கைட் டு அஃபர்மேஷன் இதை நாம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சேவ் செட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பேஜ் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல நேம் மாறிடுச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் மாறிடும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட லேண்டிங் பேஜ் ரெடி, எல்லாமே ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஸ்டெப் 2 முடிச்சு கைஸ், நம்ம ஸ்டெப் 3 போலாம். ஸோ ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த லேண்டிங் பேஜ் லிங்கை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். அதாவது நம்மளோட இபுக்கை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் 2ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இபுக்கை ப்ரொமோஷன் பண்றதுக்காக நம்ம ஒரு payhip.com அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். payhip.comல வந்துட்டு நமக்கு உண்டான அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இந்த லிங்கை ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுதான் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3. ஓகே கைஸ், நம்மளோட இபுக்கை நம்ம ப்ரொமோஷன் பண்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற சோசியல் மீடியம் என்ன கேட்டிங்கன்னா instagram.com. ஸோ instagram.comல தான் நம்மளோட இபுக்கை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க instagram.comல நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ புதுசா ஒரு அக்கௌண்ட் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான இபுக் நீங்க ரீசேல் பண்ண போறீங்களோ, அதாவது ப்ரொமோஷன் பண்ண போறீங்களோ அதுக்கேற்றபடி நீங்க ஒரு அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நம்ம ரீல்ஸ் போட்டு தான் நம்மளோட இபுக்கை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போறோம் கைஸ். ஸோ அதனால நம்ம ரீல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா canva.com. ஸோ canva.comல நீங்க சைன் அப் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா டேஷ்போர்ட் இப்படி தானே இருக்கும். இதுல வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இங்க சோசியல் மீடியா அப்படின்னு இந்த ஆப்ஷன்ல வந்தீங்கன்னா
கீழே பாருங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை நம்ம கிரியேட் பிளாங்க் அப்படிங்கிற இந்த இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூஸ் பண்ணியாச்சு. ஓகே இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராம் ரீலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபர்மேஷன். அதாவது இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராடக்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அஃபர்மேஷனுங்கிறது நம்ம டெய்லி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம மனசுக்குள்ள சொல்றது தான். ஓகேங்களா? அதுதான் அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த கீவேர்டை நம்ம எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய வெப்சைட் இதை பற்றி எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 40 பாசிட்டிவ் அஃபர்மேஷன் டு ஆட் யுவர் டெய்லி ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி 99. ஸோ இந்த மாதிரி நிறையா இது பிளாக் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் guys. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த 99 பாசிட்டிவ் மார்னிங் அஃபர்மேஷனுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஐ எம் அலோட் டு ஃபீல் குட் அப்படின்னு இந்த கோட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே அஃபர்மேஷன். ஓகேங்களா? மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம தாட்ஸ்ல நினைக்கிற அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ எம் அலோட் டு ஃபீல் குட் அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷனை நான் காப்பி பண்ணிட்டு ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா canva.com குள்ள வந்துடுறேன். இங்கே வந்து நீங்க பாருங்க டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நாம டெலீட் பண்ணிடலாம் guys. ஓகே இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டை இங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து ஆட் ஏ ஹெட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கொடுங்க. கொடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க உங்களோட டெக்ஸ்ட்டை. ஓகே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம போல்டு பண்ணிக்கலாம். ஓகே போல்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட ஃபாண்ட் சைஸை நம்ம மாத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபாண்ட் சைஸை மாத்திரக்கு இங்க பாருங்க ஃபாண்ட்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே இப்போ வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கலரை நம்ம மாத்திக்கலாம். டெக்ஸ்ட் கலரை மாத்திரக்கு இதை கிளிக் பண்ணி மேலே பாருங்க ஏங்கிற இந்த ஆப்ஷன்ல டெக்ஸ்ட் கலர் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒயிட்ல மாத்திரலாம். ஓகே ஒயிட்ல மாத்தியாச்சு. இதை நம்ம நடுவில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு இங்க பாருங்க எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப் எலமெண்ட் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது இங்க கொண்டு வந்துட்டோம்னா இந்த இடத்துல நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல லேயர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நம்ம சென்ட் பேக் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம். சென்ட் பேக்வர்ட் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கொடுத்துருவோம். கொடுத்தா நம்மளோட டெக்ஸ்ட் முன்னாடி வந்துடும். இப்போ வந்து இந்த எலமெண்டோட கலரை நம்ம மாத்திக்கலாம். ஸோ பிளாக் கலர்ல நம்ம வச்சுக்கலாம். ஓகே சூப்பர். ஓகே நம்மளோட வீடியோ ரெடி, நம்மளோட ரீல் ரெடி. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஐ எம் அலோட் டு ஃபீல் குட் அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ரீல்ஸை நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் ஓவர் ஆட் பண்றதுக்கு நம்ம இங்க சைடில் பாருங்க வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் எந்த மாதிரியான வாய்ஸ் நமக்கு தேவையோ அதை கூட நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆடம் அப்படிங்கிற இந்த வாய்ஸை நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டைலை கூட நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். கன்வர்சேஷன், நரேஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. மாற்றுறதா இருந்தால் கூட மாற்றிக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து ஜெனரேட் ஆடியோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஜெனரேட் ஆகுது நம்மளோட வாய்ஸ். I'm allowed to feel good. ஓகே இப்போ கேட்டிங்களா இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இதோட ஸ்டைலை கூட நான் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். டிக்டேஷன் அப்படிங்கிற இந்த வாய்ஸை நம்ம வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. I am allowed to feel good. ஓகே நரேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டைலையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். I am allowed to feel good. ஓகே இது நல்லா இருக்கு. நரேஷன் அப்படிங்கிற இந்த வாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளோட வீடியோவை இன்னும் நம்ம டியூரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் guys. ஓகேங்களா? ஸோ ஒரு 50 செகண்டுக்கு நம்ம டியூரேஷன் வச்சிருவோம். ஸோ இந்த வாய்ஸ் இப்படி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். I am allowed to feel good. ஓகே நம்மளோட வீடியோ சூப்பராகவே இருக்கு பார்க்கறதுக்கு. I am allowed to feel good. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஒன்று நம்ம கொடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் சைடில் பாருங்க ஆடியோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுமே இந்த இடத்துல நிறைய ஆடியோ நமக்கு லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பியானோ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ் நான் வந்து இந்த சாஃப்ட் பியானோ மியூசிக் அப்படிங்கிற இந்த ஆடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். I am allowed to feel good. ஓகே சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஓகே இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் MP4 வீடியோ அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரீல்ஸை ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஒவ்வொரு அஃபர்மேஷனுக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்க 99 அஃபர்மேஷன் இருக்கு. ஸோ 99 வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கண்டிப்பாக க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த அஃபர்மேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைவ் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்ல இங்க பாருங்க 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த கேட்டகரியில இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்ல போடும்போது நம்மளோட அக்கௌண்ட் ஈஸியாவே க்ரோ ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வீடியோ கிரியேட் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு இந்த பயோல உங்களோட ப்ரொஃபைல் பயோல பாருங்க இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களோட இபுக்கோட லிங்க் கொடுத்துருங்க. இந்த பயோல உங்களோட இபுக் லிங்க் நீங்க கொடுக்கலாம், தாராளமா நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா, நம்மளோட இபுக் லிங்கை இந்த இடத்துல நம்ம தாராளமா பயோல கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 4 வீடியோ இங்கே கிரியேட் பண்ணி தினமும் அப்லோட் பண்ணுங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோஸாவது அப்லோட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா நிறையவே க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த ஒரே வீடியோவை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, மாத்தி வீடியோவை நீங்க யூஸ் பண்ணுங்க. நிறைய வீடியோ அவைலபிளா இருக்கு இந்த canva.comல. இந்த வீடியோஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க பாருங்க நேச்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க நமக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இங்க அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க அஃபர்மேஷன் ரீல்ஸை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டா நிறையவே நம்மளோட இபுக் சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றது மூலியமா. ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஓகே கைஸ், வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல நான் இதோட சூப்பரான ஒரு மெத்தட்ல உங்களுக்கு கொண்டு வரேன். அன்டில் தென் இது உங்கள் மணி தகவல்.